أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما ஃபதுகுரூனி அதுகுருக்கும். நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன் அப்படிங்கிற அல்லாஹுடைய வார்த்தையை நினைவு கூர்ந்தவளாகவும், வல்ல ரஹ்மானுடைய அன்பும் அருளும் அவனின் கருணையும் மன்னிப்பும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலைத்திருக்க பிரார்த்தித்தவளாகவும் இன்றைய அமர்வை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இறைவனுடைய மாபெரும் கருணையால அவனை நினைவு கூறுகின்ற ஒரு சபையில நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்திருக்கின்றோம். இந்த நேரத்துல எத்தனையோ மக்கள் தங்களுடைய நேரங்களை தேவையில்லாத விஷயங்கள்லையும் அல்லாஹுக்கு பிடிக்காத விஷயங்கள்லையும் செலவிட்டு கொண்டுட்டு இருக்கும் போது அல்லாஹ் நமக்கு ஒரு கருணை பொழிஞ்சிருக்கான் பாருங்க. அவனை நினைவு கூறக்கூடிய சபையில நம்மள ஒன்றிணைச்சிருக்கான். யார் அல்லாஹுவை நினைவு கூறுகின்ற சபையில இருக்கிறாங்களோ அவங்க அந்த சபையில இருக்கிற காலமெல்லாம் அவங்க மலக்குமார்களுடைய ரெக்கைகளுக்கு கீழே அரவணைப்பாவும் பாதுகாப்பாவும் இருந்துட்டு இருக்காங்க. அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்ற மனிதராகவும் அந்த சபையில இருக்கிற காலம் வரைக்கும் அந்த மனிதர் இருக்கிறாருன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த உயரிய அந்தஸ்தை நம்மள ஒவ்வொருவரும் பெற வேணும் அப்படிங்கிற நோக்கத்தோடையும் எதிர்பார்ப்போடையும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய அமர்வை நம்ம துவங்குவோம். போன வருடம் ஈமானி அமர்வுல உள்ளத்தை உயிர்ப்பிப்போம் அப்படிங்கிற தலைப்புல எப்படி நம்மளுடைய உள்ளத்தை நம்ம உயிரோட்டமா வச்சுக்கிறது, நம்மளுடைய உள்ளம் கால போக்குல கருமையாகும் நம்மளுடைய செயல்களால, அந்த கருமையை எப்படி போக்கி நம்மளுடைய உள்ளத்தை உயிரோட்டமா இறைவன் விரும்புகின்ற உள்ளமா நம்மளுடைய உள்ளத்தை எப்படி மாத்துறது அப்படிங்கிற தலைப்புல சில செய்திகளை நம்ம அறிஞ்சுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த முறை நம்ம என்ன தலைப்பு பார்க்க போறோம் அப்படின்னா, இறை வழியில் இளைப்பாறும் உள்ளம் அப்படிங்கிற தலைப்புல இந்த உலகத்துல உள்ள எல்லா மனிதருடைய உள்ளமும் தேடக்கூடிய ஒரு விஷயத்தை எப்படி அடையிறது அப்படிங்கிறத பத்தி இன்ஷா அல்லாஹ் கத்துக்கொள்ள போறோம். எல்லா மனிதருடைய உள்ளமும் தேடுற அந்த ஒரு விஷயம் என்ன? அமைதி வேணும். எனக்கு நிம்மதி வேணும். நான் ரிலாக்ஸா இருக்கணும். என்னை சுத்தி என்ன விஷயங்கள் நடந்தாலும் அது என்ன பாதிக்க கூடாது. நான் எப்பயும் போல அல்லாஹ் விரும்புற அடிமை பெண்ணா என்னுடைய வாழ்க்கையை நடத்தணும். இது நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு தானே. இந்த மனம் தேடும் அமைதிய நம்ம எப்படி அடையிறது? அதுக்கான வழிமுறைகள் என்ன? இஸ்லாம் அதுக்கு என்ன வழிமுறைகள் நமக்கு கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறத பத்தி தான் ஒவ்வொரு வாரமும் இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போறோம். அதுல இன்னைக்கு முதலாவது வகுப்பு இறை வழியில் இளைப்பாறும் உள்ளம் அப்படிங்கிற தலைப்புல நமக்கு இன்னைக்கு முதலாவது வகுப்பு. இந்த வகுப்பு எதை பத்தியது அப்படின்னா அறிமுகம். இந்த தலைப்பு ஏன், இதுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதுக்கான அறிமுகம் மட்டும்தான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கான வழிமுறைகள் எப்படி அமைதியை தேடி நம்ம அடைஞ்சுக்க முடியும், அதுக்கு எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் நம்ம விட்டு தூரமாகணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வருகின்ற வாரத்துல நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விஷயமா இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சரி, இன்னைக்கு முதலாவதா இந்த அமர்வுடைய அறிமுகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் எப்பயும் எல்லா வகுப்புலையும் சொல்ற ஒரு செய்தி, இது எப்பயும் ஒரு பயான் மாதிரி கேட்டுட்டு போயிடாம, அவங்க தானே பேசுறாங்க பேசிட்டே இருக்கட்டும் நம்ம கேட்போம் அப்படின்ற மாதிரி இல்லாம, கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க பதில் சொன்னீங்க, சாட்ல உங்களால முடிஞ்சவங்க நீங்க அதுல சாட்ல நீங்க பதில் சொன்னீங்க அப்படின்னா இன்னும் இந்த வகுப்பு இலகுவாகவும் உங்களுக்கு புரிகிற வகையிலையும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சரி, அறிமுகத்துடைய செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி. ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய கேள்வி தெரியுதா? இன்றைய அமர்வுடைய முதலாவது கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கைஃபஹாலு, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது தான் இன்றைய அமர்வுக்கான கேள்வி. சாட்ல பதில் சொல்லலாமா? எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லலாமா சாட்ல? அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. இன்னைக்கு யாராவது இந்த கேள்வியை காலையில இருந்து உங்ககிட்ட கேட்டாங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற கேள்விய யாராவது கேட்டாங்களா? இல்லையா? சரி, கடைசியா எப்போ உங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்டாங்க? நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற கேள்விய கடைசியா உங்ககிட்ட யார் கேட்டாங்க? நான் கேக்குறது சும்மா போன் கான்வர்சேஷன்ல கேக்குற எப்படி இருக்க இல்ல, ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த கேள்வி இல்ல. ஆத்மார்த்தமா நம்ம பக்கத்துல உட்கார்ந்து
எப்படி இருக்க? நீ நல்லா இருக்கியா? அப்படின்னு யார் உங்ககிட்ட கடைசியா இந்த கேள்வி கேட்டா? இன்னும் நான் இந்த கேள்விய குறிப்பாக்குறேன் பாருங்களேன். இந்த கேள்வி உங்களுடைய உடல் நலம் சார்ந்த கேள்வி இல்ல. இந்த கேள்வி உங்களுடைய உடல் நலம் சார்ந்த கேள்வி இல்ல. உங்க உடம்பு எப்படி இருக்கு? அப்படிங்கிற பத்தின கேள்வி இல்ல இது. உங்களுடைய மனநலம் சார்ந்த கேள்வி. உங்களுடைய மனசு எப்படி இருக்கு? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அப்படிங்கிறதுக்கான கேள்வி. இப்போ இதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஒரு 30 செகண்ட் எடுத்துக்குவோமா இந்த கேள்விக்கு பதில் யோசிக்க? சில சமயங்கள்ல நமக்கு கேள்வி திடீர்னு கேட்கும்போது, அதுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு தெரியாது. ஓ! எப்படி இருக்கோம் நம்ம அப்படின்னு நம்மளுக்கே தெரியாது. ஒரு 30 செகண்ட் டைம் எடுத்துக்கோங்க. யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கு உங்களுடைய உள்ளம்? லேசா இருக்கா? இல்ல கனமா ஃபீல் பண்றீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இல்ல கவலையா ஃபீல் பண்றீங்களா? ரிலாக்ஸா இருக்கீங்களா? இல்ல பதட்டமா இருக்கீங்களா? பாதுகாப்பா இருக்கீங்களா? இல்ல பயத்தோட இருக்கீங்களா? உங்க உள்ளம் எப்படி இருக்கு? அப்போ கொஞ்சம் நிதானமா இருந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருடைய உள்ளமும் இப்ப நீங்க சொன்ன பதில்கள் போல பயமா இருக்கு, பதட்டமா இருக்கு, கன்ஃப்யூஸா இருக்கு, ஏதோ பரவாயில்லாம இருக்கு. இப்படிதான் ஏதாவது ஒரு பதில் இருக்கு. அப்போ பாருங்க, உண்மையா நம்மளுடைய உள்ளம் எப்படி இருக்கு? இந்த பிக்சர்ல இருக்க மாரி நம்ம காமா, ரிலாக்ஸா இருக்கோமா? அப்படி இல்லன்னா, பல எண்ணங்களால சூழ்ந்து கன்ஃப்யூஸா இருக்கோமா? நெறைய சிந்தனை ஓடும், நெறைய கவலைகள் ஓடும், நெறைய குழப்பங்கள் இருக்கும். சில நேரங்கள்ல நம்ம மகிழ்ச்சியா இருக்கோமா, இல்லையா? நம்ம ரிலாக்ஸா தான் இருக்கோமா, இல்லையா? அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. இன்னும் சில நேரங்கள்ல நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதா எல்லார்கிட்டயும் காமிச்சுட்டு தான் இருப்போமே தவிர, உண்மையா நம்மளுடைய மனசு மகிழ்ச்சியா இருக்காது. ஏதோ ஒரு குழப்பம், கன்ஃப்யூஷன், ஒரு கனம், ஒரு வலி எல்லாருடைய மனசுலயும் இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப இப்படி கவலையா இருக்கக்கூடிய மனச நம்ம என்ன பண்ணலாம்? விட்டுறலாமா? அத சரி செய்யாம அப்படியே விட்டுறலாமா? "நீ பாட்டுக்கு இருப்பா. நீ கவலையா இருந்துட்டே இரு. உனக்கு இதுதான் வேலை. நீ எது நடந்தாலும் இப்படிதான் கவலையா இருப்ப. நீ எது நடந்தாலும் இப்படிதான் பதட்டத்தோட இருப்ப. நீ எப்பயுமே குழப்பத்தோட தான் இருப்ப. நீ இப்படியே இரு" அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உள்ளத்த விட்டுறலாமா? இல்ல அத சரி செய்யலாமா? என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? நம்மளுடைய பிசிக்கலான ஹார்ட்டுக்கு நம்மளுடைய இதயம்னு ஒரு உறுப்பு இருக்குல்ல? அந்த உறுப்புல ஏதாவது பிசிக்கலா டேமேஜ் வந்துட்டா, அத நம்ம சரி பண்ணுவோமா? இல்ல பரவால்ல இருக்கட்டும்னு போட்டு வச்சுருவோமா? ஒண்ணும் இல்ல. உங்க ஹார்ட்ல ஒரு பிளாக் இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல உங்க ஹார்ட்டோட இதய துடிப்பு கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்னு சொல்றாங்க. சிலருக்கு இதய துடிப்பு வேகமா இருக்கும். 100, 110, 140லாம் போகும். அப்ப இது எல்லாமே ஒரு மெடிக்கல் ஆ டிசீஸ் தான். மெடிக்கல் டெர்ம்ல இதெல்லாம் ஒரு டிஸார்டர் தான். அப்ப இதெல்லாம் சரி செய்வோமா? இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமா? பரவால்ல, பாப்போம். ஒரு காய்ச்சல் மாதிரி இத தாமதப்படுத்துவோமா? இல்ல விரைவா குணப்படுத்த போவோமா? அப்போ நம்மளுடைய பிசிக்கல் ஹார்ட்க்கு ஏதாவது ஒரு டேமேஜ் ஆயிருச்சு, இல்ல அதுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சு அப்டின்னா, அத நம்ம சரி பண்றதுக்கு எவ்ளோ மும்முரமா இருப்போம். மத்த உறுப்புகள்ல ஏற்படக்கூடிய டேமேஜ விட இதயத்துக்கு அதிக முக்கியத்துவம் குடுப்போம். அத உடனே சரி பண்ணிறணும் அப்டின்னு நெனைப்போம். இப்ப அதே மாரி தான நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு இதயம் இருக்குல்ல. நம்மளுடைய கவலைகள, நம்மளுடைய இன்பங்கள, நம்மளுடைய சிந்தனைகள சுமந்துட்டு இருக்க அந்த இதயம். அந்த இதயம் கவலையா இருக்கும்போது, அத சரி பண்ணணுமா? வேணாமா? சரி பண்ணணும் தானே! அந்த மன நலத்துக்கு நம்ம எவ்ளோ அக்கறை செலுத்துறோம்? அத பத்தி நம்ம என்னைக்காவது கவலைப்படுறோமா? ஐயோ! இது இப்படி இருக்கே! அத சரி செய்ய நம்மளால முடியலையேன்றத கவலைப்படுறோமா? அத சரி செய்ய நம்ம முயற்சி எடுக்கிறோமா? இன்னும் பாருங்களேன், நம்மள்ல சிலருக்கு சில யோசனை இருக்கும். எப்படின்னா, கவலை, டிப்ரஷன், ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே தேவைதானா? இத பத்திலாம் பேசுறது அவ்ளோ முக்கியமானதா? இதெல்லாம் இந்த ஜெனரேஷனோட ஃபேஷனான டெர்ம்ஸு. இதெல்லாம் கவலைப்படணும், இத பத்திலாம் அக்கறைப்படணுன்ற அவசியமே இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல யாருக்கு என்ன டிப்ரஷனா இருந்தது? அவங்கலாம் என்ன கவலையா பட்டுட்டு இருந்தாங்க? அவங்கலாம் யார்கிட்டயும் போய் ஆலோசனை கேட்டுட்டா இருந்தாங்க? ஈமான் உறுதியா இருந்தா போதும். இத பத்திலாம் நம்ம கவலைப்படவே தேவையில்ல அப்படிங்கிற ஒரு சிந்தனை நம்மள்ல பல பேருக்கு இருக்கலாம். அதனால தான் மனநலத்துக்கு பலர் அக்கறை குடுக்கிறதே இல்ல.
உடல் நலத்தை எந்த அளவுக்கு பேணி பாதுகாக்கிறாங்களோ அதுல பாதிக்கும் குறைவான சதவீத மக்கள் தான் மனநலத்துக்கு அக்கறை கொடுக்குறாங்க. இல்ல என்னுடைய உள்ளமும் சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஒரு சிலர் இது சந்தோஷமா இருக்கணும்ன்ற அவசியமே இல்ல, இது தேவையே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையில இஸ்லாம் இந்த மனநலத்தை எப்படி பாக்குது? அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இதுக்கு என்ன வழிகாட்டல் வச்சிருக்காங்க, இதுக்கு என்ன அளவுகோல் வச்சிருக்காங்க, இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்றாங்களா இல்ல முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்றாங்களா? அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தான் இந்த உலகத்துல மிகச்சிறந்த மனநல ஆலோசகர். அதுல முதலாவது நம்மளுடைய ரப்பு தான். நம்மளுடைய உள்ளத்தை சரிப்படுத்துறதுக்கு அல்லாஹுவை தவிர வேற யாரும் சிறந்த மனிதர் இருக்கவே முடியாது. அப்போ அந்த உள்ளத்துக்கு தேவையான ஆலோசனையை கொடுக்கறதுல சிறந்த மனிதர், சிறந்த ஒரு நபர் நம்மளுடைய இறைவன் தான். அடுத்ததா நம்மளுடைய நம்மளுடைய மனநலத்துல அக்கறை கொண்டு அதை சரி செய்யறதுக்கு ஆலோசனை கொடுக்கறதுல இரண்டாவதா சிறந்த ஒரு நபர் யார் அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் தான். இது நம்மள பலருக்கு தெரியாத ஒரு விஷயம். இதை ஒரு ஃபேஷனான ஒரு விஷயமா நம்ம நினைக்கிறனாலதான் இதுல அதிகம் நம்ம அக்கறை செலுத்துறதே இல்லை. பாருங்களேன், அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, உடலில் ஒரு சதை துண்டு உள்ளது. அது நன்றாக இருந்தால் உடல் முழுவதும் நன்றாக இருக்கும். அது கெட்டுவிட்டால் உடல் முழுவதும் கெட்டுவிடும். அந்த ஒரு சதை துண்டு என்ன அப்படின்னா இதயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உண்மைதானே? நம்மளுடைய இதயம் ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. அப்படிதானே? இதயம் சீரா துடிக்கணும், சீரா வேலை செய்யணும், ரத்தத்தை உடம்பு முழுக்க அதை அனுப்பணும். அப்பதான் நம்மளுடைய எல்லா உடல் உறுப்பும் ஆரோக்கியமா இருக்கும். அதே போல எப்படி ஒரு பிசிக்கலான ஹார்ட் ஆரோக்கியமா இருந்தாதான் நம்மளுடைய உடல் முழுக்க ஆரோக்கியமா இருக்குமோ, அதே போலதான் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஹார்ட்னு சொல்லுவாங்க. ஸ்பிரிச்சுவல் ஹார்ட்னா அது நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாது, நம்மளுடைய உணர்வுகளால சார்ந்த நம்மளுடைய உள்ளம். அப்ப இது ஆரோக்கியமா இருந்தாதான் நம்மளுடைய உடல் முழுக்கவும் ஆரோக்கியமா இருக்கும். ரசுல்லா இங்க ஒரு சதை துண்டு ஆரோக்கியமா இருந்தாதான் உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கும், அது கெட்டுருச்சுன்னா உங்களுடைய உடல் முழுக்க கெட்டுருன்னு சொல்றாங்கல்ல. அந்த சதை துண்டு இந்த ரெண்டையுமே குறிக்கும். பிசிக்கலான இதயத்தையும் குறிக்கும், ஸ்பிரிச்சுவலான இதயத்தையுமே குறிக்கும். இப்ப பாருங்களேன், நம்ம ஆரோக்கியமான இதயத்தோட இருந்தாதான் உடல் ஆரோக்கியமா இருக்கும். நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் ஆரோக்கியமா இருந்தாதான் நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய செயல், நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய மனநலம் இது எல்லாமே ஆரோக்கியமா இருக்கும். இது ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையது. விளங்குதா? சொல்லக்கூடிய விஷயம் புரியுதா? புரியல அப்படின்னா நீங்க சாட்ல போடுங்க. ஓகே. நம்மளுடைய பிசிக்கலான ஹார்ட்டும் ஸ்பிரிச்சுவலான ஹார்ட்டும் ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையது. இந்த ரெண்டுடைய ஆரோக்கியத்தை பத்தியும் தான் ரசூலுல்லா இங்க சொல்றாங்க. ரெண்டுமே ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி. பாருங்க, நம்ம அதிகமா கவலை கொண்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம அதிகமா யோசிக்கிறோம், நம்ம அதிகமா கவலைப்படுறோம், நம்ம அதிகமா டிப்ரெஷன்ல இருந்தோம்னா இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் ஹார்ட்டுடைய வேலை தானே. கவலைப்படுறது, யோசிக்கிறது, இது எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியாத நம்மளுடைய உள்ளம். ஆனா இது எப்போ ஒரு அளவை தாண்டுதோ அப்போ அது நம்மளுடைய பிசிக்கல் ஹார்ட்டை டேமேஜ் பண்ணிடும். அதிகமான கவலை, அதிகமான சிந்தனை, அதிகமான துன்பங்களை யோசிச்சுட்டே இருக்கக்கூடிய மனிதருடைய இதயம் பிசிக்கலா டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அதுல கார்டியாக் அரெஸ்ட் வருது, இல்ல அதனுடைய இரத்த நாணங்கள் சுருங்கி போறது, இது எல்லாமே பிசிக்கலா டேமேஜ் பண்ணும். அதே போல நம்ம அதிகம் சாப்பிடுறது, நம்ம அதிகம் சிரிக்கிறது, அதிகம் பேசிட்டே இருக்கிறது, இது எல்லாமே நம்மளுடைய பிசிக்கல் ஹார்ட்டை டேமேஜ் பண்ற மாதிரியே நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஹார்ட்டையும் டேமேஜ் பண்ணும். ரசூலா சொல்றாங்களா, அதிகம் பேசாதீங்க, அதிகம் பேசாதீங்க. ஏன்னா அதிகமா பேசக்கூடியவருடைய உள்ளம் கெட்டு போயிடும். அதிகமா சிரிக்கக்கூடிய மனிதருடைய உள்ளம் கெட்டு போயிருமா. ஏன்னா அவர் அதிகம் சிரிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க அவருக்கு மறுமையை பத்தின கவலையே மறைஞ்சு போயிடும். அதிகம் பேசுறது, அதிகம் சிரிக்கிறது, அதிகம் சாப்பிடுறது, அதிகம் சாப்பிடுறது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஹார்ட்டை சீர்கெடுக்க செஞ்சிடும் சொன்னா சொல்றாங்க. அப்போ இது ரெண்டையுமே நம்ம பேலன்ஸா பாதுகாக்கணும். இந்த ஆரோக்கியத்தை பத்தி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தமிழ்ல சொல்லணுமா, பிசிக்கல்னா நம்மளுடைய இதயம், பம்ப் பண்ற இதயம், ஆர்கன், அந்த உறுப்பு. ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய கண்ணுக்கு புலப்படாத விஷயம். நம்மளுடைய கவலை எங்க நம்ம படுறோம், நம்ம எங்க யோசிக்கிறோம், நம்ம எங்க மகிழ்ச்சியா இருக்கோம், இதெல்லாம் தான் ஸ்பிரிச்சுவல் ஹார்ட். நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத ஆனாலும் அதுவும் நம்மளுடைய இதயம் தான். அதுதான் பிசிக்கல் ஹார்ட் ஸ்பிரிச்சுவல் ஹார்ட்டுக்குரிய வித்தியாசமா நான் இங்க சொல்றேன். புரியுதுங்களா?
ஓகே. அப்ப இந்த 2 ஆரோக்கியத்தை பத்தி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இப்ப சொல்லுங்க, மனநலத்தை பேணுறது அவசியமா இல்லையா? ரசூலுல்லா சொல்லியிருக்காங்கல்ல, அந்த சதத்துண்ட பாத்துக்கோங்க. அது சரியா இருந்தாதான் நீங்க சரியா இருப்பீங்க. அது கெட்டுருச்சு அப்படின்னா நீங்களும் கெட்டுருவீங்க அப்படின்னு. அப்போ மனநலம் அவசியம் தானே. இன்னொரு ஒரு இடத்துல பாருங்களேன். அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி இவங்க. இவங்க சல்மான் ஃபாரிஸ் அப்படிங்கிற ஒரு சஹாபி கிட்ட 2 பேருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல வாழ்ந்த நபித்தோழர். இப்ப அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சொல்றாங்க, நான் என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அல்லாஹ்வுக்காக நான் அர்ப்பணிக்க போறேன். அதுல நான் முழுக்க முழுக்க இபாதத்துகள் மட்டும்தான் செய்ய போறேன். நான் அல்லாஹ்வுக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க போறதா முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இத சொன்ன உடனே சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னலி ரப்பிக்க அலைக்க ஹக்கா வலி நஃப்ஸிக அலைக்க ஹக்கா வலி அஹ்லிக அலைக்க ஹக்கா ஃபஅஹ்தி குல்லதி ஹக்கின் ஹக்கா. உன் மீது இறைவனுக்கு உரிமை உண்டு. உன் மீது உன்னுடைய நஃப்ஸ், உன்னுடைய உள்ளம், அதான் நம்ம கண்ணுக்கு புலப்படாத அந்த உள்ளம் இருக்குல்ல, அந்த உள்ளத்துக்கு உரிமை உண்டு. உன் மீது உன்னுடைய குடும்பத்தாருக்கு உரிமை உண்டு. உன் மீது இறைவனுடைய உரிமை, உள்ளத்துடைய உரிமை, குடும்பத்தாருடைய உரிமை, இது எல்லாமே இருக்கு. இவங்க ஒவ்வொருவருக்கும் அவங்களுக்கு சேர வேண்டிய உரிமையை நீ கரெக்டா கொடுக்கணும் அப்படின்னு சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப முழுக்க முழுக்க நீ இபாதத்துக்குன்னு உன்னுடைய வாழ்க்கையை செலவிடுறது சரியில்லை. எல்லாருக்குமான உரிமைகளையும் அதுல நீ சரிவர கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சொன்ன உடனே இந்த செய்தி யார்கிட்ட போகுதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போகுது. ரசூலுல்லாஹ் கிட்ட போகுது. யா ரசூலுல்லாஹ், சல்மான் ஃபாரிஸ் இப்படி சொல்றாரு. இறைவனுக்கு உரிமை உண்டு, நஃப்ஸுக்கு உரிமை உண்டு, உன்னுடைய குடும்பத்துக்கு உரிமை உண்டுன்னு சொல்றாரு. இது சரிதானா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சல்மான் சரியாக கூறினார். அவர் உண்மையை கூறினார் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ நம்ம எப்படி அல்லாஹ்வுடைய உரிமைகளை சரிவர பேணணும் அப்படிங்கிற விஷயத்துல கவனமா இருக்கமோ, விழிப்பா இருக்கமோ, தொழுகைகளை நிறைவேற்றுறதுல, கடமைகளை நிறைவேற்றுறதுல எப்படி கண்ணும் கருத்துமா இருக்கமோ, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல சரியா இருக்கமோ, என்னுடைய கணவருக்கு இதை நான் செய்யணும், என்னுடைய பிள்ளைகளுக்கு இதை நான் செய்யணும் அப்படின்னு சரியா இருக்கமோ, அதே போல நம்மளுடைய நஃப்ஸுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையையும் நம்ம கொடுக்கணும். இத ரசூல்லா அங்கீகரிச்ச ஒரு கருத்து. உங்களுடைய நஃப்ஸுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையும் நீங்க கொடுங்க, அதனுடைய நலனின் மீதும் நீங்க அக்கறை செலுத்துங்க அப்படின்னு. அப்போ மனநலம் இஸ்லாம் கண்டு கொள்ளாத ஒரு பகுதின்னு யாருமே சொல்ல முடியாது. மனநலம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அதிகம் கவனம் எடுத்துக்கிட்ட ஒரு பகுதியா இருக்கு. அப்படி இருக்கும்போது கவலைப்படுறது கூடாது, துக்கப்படுறது கூடாது. இதெல்லாம் மனித இயல்புக்கு அப்பாற்பட்டது. ஒரு இன்மையான இறை நம்பிக்கையாளர் கவலைப்படவே மாட்டாரு அப்படின்லாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா நம்ம? இதெல்லாம் மனித இயல்பு தானே. அப்போ இந்த கவலைகள், இந்த துன்பம், இது எல்லாமே நமக்கு வர்றது இயல்பு. அது வரும்போது அதை எப்படி சரிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு அழகா கத்துக் கொடுக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவலைப்பட்டிருக்காங்களா? ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது செய்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம சொல்லக்கூடிய மன அழுத்தத்துல ரசூலுல்லாஹ் இருந்திருக்காங்களா? சாட்ல மெசேஜ் பண்றீங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய மகன் மரணத்தின் போது, வேற எப்ப ரசூலுல்லாஹ் கவலையில, மன அழுத்தத்துல இருந்திருக்காங்க? செகண்ட் வஹி லேட் ஆகும்போது. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப பாருங்களேன், இப்ப நம்ம நினைக்கிறோம்ல கவலைப்படக்கூடாது, டிப்ரெஷன்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீங்களா யோசிக்கிறீங்க, இதெல்லாம் இஸ்லாம் சொல்லவே இல்ல. இதெல்லாம் இறை தூதருக்கும் இருந்திருக்கு. எல்லா இறை தூதர்களும் இந்த கவலைப்பட்டிருக்காங்க, இந்த மன அழுத்தத்துல இருந்திருக்காங்க. ஆனா இதை எப்படி சரிப்படுத்தணும் அப்படிங்கிற வழிமுறைகளை பின்பற்றிட்டு இருந்திருக்காங்க. இப்ப பாருங்களேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாறு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்நாள்ல ஒரு ஒரு வருடத்தையே அறிஞர்கள் துயர ஆண்டு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. யாருக்கான துயரம் அது? ரசூலுல்லாஹ்வுக்கான துயரம். அப்ப ரசூலுல்லாஹ் கவலையில இருந்திருக்காங்க தானே. அது என்ன வருடம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறிய தந்தை இறந்து போன வருடமும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அன்பிற்குரிய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இறந்து போன வருடம். இந்த வருடத்தை தான் இஸ்லாமிய அறிஞர்கள் துயர ஆண்டு அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்க. ஹிஜ்ரத்துக்கு முன்பு உள்ள ஆண்டு. துயர ஆண்டு அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்க. இந்த வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமா துயரத்துல இருந்திருக்காங்க.
இன்னும் பாருங்களேன், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி நம்ம குர்ஆன்ல பார்க்கும்போது, யூசுப் நபிய அவங்களுடைய தந்தையான யாக்கூப் கிட்ட இருந்து பிரிச்சு அவங்களுடைய சகோதரர்கள் கொண்டு போய் ஒரு கிணத்துல போட்டுறாங்க. தன்னுடைய மகன நினைச்சு நினைச்சு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வருந்துறாங்க. அவங்க எந்த அளவுக்கு கவலைப்பட்டாங்க அப்படிங்கிறத பத்தி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். அவங்களுடைய மகன்கள் கேட்கிறாங்க, இப்படி என்னைக்கோ இறந்து போன ஒரு மகனை நினைச்சு அழுது அழுது உங்களுடைய பார்வைகள் எல்லாம் வெண்மை பூத்திருக்கே. நீங்க உங்களுடைய பார்வைகளை இழக்கிற அளவுக்கு அவரை பத்தி நீங்க கவலைப்படுவீங்க போலயே அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகன்கள் கேட்டதா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கவலைய குறிப்பிட்டு காட்டுறான். அப்போ எல்லா இறை தூதர்களும் கவலைப்பட்டிருக்காங்க, மன அழுத்தத்துல இருந்திருக்காங்க தான். இன்னும் ரசூல்லா எந்த அளவுக்கு கவலைப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கல. ரசூலுல்லாஹ் தொடர்ந்து ஏகத்துவத்த சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா இந்த மக்கள் ஏகத்துவத்த ஏத்துக்கவே இல்ல. அப்ப அவங்க ஏத்துக்கல அப்படிங்கிறத நினைச்சு ரசூலுல்லாஹ் கவலைப்படுறாங்க, ரொம்ப வேதனைப்படுறாங்க, மன நெருக்கடிக்குள்ளாறாங்க. அப்போ இத அல்லாஹ் கண்டிச்சு ஒரு வசனம் இறக்குறான். கண்டிச்சுன்னு இல்ல, உங்களுடைய கவலைய அடையாளப்படுத்தி அல்லாஹ் ஒரு வசனம் குர்ஆன்ல இறக்குறான். இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கலங்கிறதுக்காக கவலைப்பட்டு கவலைப்பட்டு உங்கள நீங்களே மாய்ச்சுக்குவீங்க போலயே யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கவலையும், மன அழுத்தமும் இருந்ததுக்கான அடையாளங்கள நம்ம குர்ஆன்ல பார்க்கலாம். அவங்களுடைய வரலாறுகள்ல பார்க்கலாம். இன்னும் ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டதுக்கான ஒரு இன்சிடென்ட் பாருங்களேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் உஹதை விட உங்களுக்கு அதிகம் வழி தந்த நாள் ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கா? உஹது போர்க்களத்தை விட உங்களுக்கு அதிகமான வலியை ஏற்படுத்திய நாள் ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கா யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஏன்னா உஹது ரசூலுல்லாவுக்கு ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு நாள். ரசூலுல்லாவுடைய பல் உடைக்கப்பட்டுச்சு, அவங்களுடைய முகத்துல காயம் ஏற்பட்டுச்சு, கிட்டத்தட்ட மரணம், ரசூலுல்லாஹ் இறந்துருவாங்க அப்படிங்கிற தருணம் வரைக்கும் ரசூலுல்லாஹ் போயிட்டு வந்தாங்க. அப்ப அப்படி ஒரு நெருக்கடியான ஒரு சூழல், முஸ்லிம்களுக்குள்ள குழப்பம், நிறைய சஹாபாக்கள் இறந்து போனாங்க. அப்போ இதை விட நெருக்கடியான ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு கேட்ட கேள்விக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாஷா அல்லாஹ் தாயிஃப் நகரம் போனது. ஆமா, ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்றாங்கன்னா, ஆமா, நான் தாயிஃபுக்கு போனது என்னுடைய வாழ்க்கையில எனக்கு அதிகமான வலியை ஏற்படுத்திய ஒரு நாள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன்னா தாயிஃப்க்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகும்போது அங்க போய் தன்னுடைய சகோதரர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லலாம்னு ரசூலுல்லாஹ் போறாங்க. தன்னுடைய வளர்ப்பு மகனான ஜெயித் பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூட போறாங்க. போனா அங்க யாருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல வரத காது குடுத்து கேட்கவே இல்ல. ரசூலுல்லாஹ்வ ஊர விட்டு விரட்டுறாங்க. பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி ஊர விட்டு விரட்டுறாங்க. கற்களால ரசூலுல்லாஹ்வ எறியுறாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க கையில கற்களை கொடுத்து இவனை பார்த்தா கல்ல விட்டு எரி அப்படின்னு கட்டளை கொடுக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வ கல்ல விட்டு எறியறாங்க. அவங்களுடைய தலை பின்புறத்துல அடிபடுது, த முகத்துல அடிபடுது, அவங்களுடைய பிடரி வழியா ரத்தம் வழிஞ்சு ஓடுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வளர்ப்பு மகனும் அங்கிருந்து தப்பிச்சு எப்படியோ தாயிஃப்ல இருந்து வெளியில வந்து ஒரு தோட்டத்துல ரசூலுல்லாஹ் உட்கார்றாங்க. அந்த நொடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் ரொம்ப கனமா இருக்கு, ரொம்ப கவலையா இருக்கு. ரசுல்லாவுக்கு அந்த கவலை வர இன்னும் ஒரு காரணம் என்ன தெரியுமா? என்ன நடந்தாலும் ரசுல்லாவுக்கு எக்ஸ்டர்னலா வெளியில இருந்து சப்போர்ட் பண்ண அவங்களுடைய சிறிய தந்தையும் இல்ல, இறந்துட்டாங்க. தனக்கு உள்ளார உறுதுணையா இருந்த தன்னுடைய மனைவி, என்ன பிரச்சனைகள், என்ன கவலைகள் வந்தாலும் அவங்க அபுதாலிப் கணவாயில ஒதுக்கி வச்ச காலம் கூட தன்னுடைய மனைவி ரசூலுல்லாவுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தாங்க. அப்போ ஒரு வெளியில இருந்து நமக்கு ஒரு ஆறுதல் இல்ல. உள்ள இருந்து நமக்கு எப்பயும் கிடைக்கிற ஒரு எனர்ஜி, நம்ம மனைவி கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த கம்ஃபர்ட், அதுவும் ரசூலுல்லாவுக்கு இல்ல. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த நாள தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட என்னுடைய வாழ்க்கையில அதிகமான வலிய உணர்ந்த நாள் இது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ எப்படி ரசூலுல்லாஹ் தாயிஃபுக்கு போகும்போது ஒரு வலிய உணர்ந்தாங்களோ, அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நம்ம பல தாயிஃப கடந்து தான் வந்திருப்போம். இது போல பல நிகழ்வுகள் நமக்கும் நடந்திருக்கும். என்ன, வெளியில ரத்தம் வடியாம இருந்திருக்கலாம். நம்மளுடைய உள்ளங்கள் அதிக காயப்பட்ட நாட்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். அப்போ இந்த காயங்கள் எதுவுமே, கவலைகள் எதுவுமே தப்புன்னு இஸ்லாம் சொல்லவே இல்ல. நீ கவலைப்படுறதோ, நீ காயப்படுறதோ தப்பு அப்படின்னு இஸ்லாம் சொல்லவே இல்லை. ஆனா இந்த காயத்தையும், இந்த கவலையையும் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சரியான வழியில நடத்துனாங்க அப்படிங்கிறது தான் நமக்கான தலைப்புக்குரிய நோக்கமே. ரசூலுல்லாஹ் இதை எப்படி கரெக்டா கொண்டு வந்தாங்க? இதுக்கான ரெமெடிஸ் எப்படி ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க? ஒரு மனிதர் அதிகம் கோவப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன், ரசூலுல்லாஹ் போய் நேரா கோவப்படக்கூடாது, கோபம் வந்து ஒரு இறை நம்பிக்கையாளருடைய பண்பு இல்ல அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நிறுத்தல. அதுக்கான சில தீர்வுகளை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நீங்க நின்னுட்டு இருக்கும்போது கோவப்பட்டீங்கன்னா உட்காருங்க.
நீங்க உட்கார்ந்து இருக்கும் போது கோவப்பட்டீங்கன்னா படுத்துருங்க. நீங்க ரொம்ப கோவமா இருந்தீங்கன்னா தண்ணி குடிச்சிருங்க. எப்படி ஒரு நீர் நெருப்ப அணைக்குமோ அது போல உங்களுடைய வேகத்தை, உங்களுடைய கோபத்தை தண்ணி குடிங்க, அது கண்ட்ரோல் ஆகும். நீங்க கோபத்துல இருக்கும்போது எதுவும் பேசாதீங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு நிறைய வழிமுறைகளை கத்துக் கொடுக்குறாங்க. அதே போலதான் இந்த துன்பம், கவலை, இந்த மன அழுத்தம், இந்த மன நலத்தை பேணுறதுக்கு நிறைய வழிகளை ரசூலுல்லாஹ் கத்துத்தராங்க. அதுக்கான ஒரு உதாரணம், ரசூலுல்லாஹ் அதை பின்பற்றினாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பாருங்களேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மகன் இப்ராஹிம் இறந்த போது இறந்த தன்னுடைய மகனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய கையில வச்சிருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிஞ்சு ஓடுது. கையில இறந்து போன தன்னுடைய மகனை ஏந்திட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் கண்கள் கண்ணீர் வடிக்கின்றது, என்னுடைய இதயம் அதிகமான கவலை கொள்கிறது. ஆனா அல்லாஹுவுக்கு விருப்பமில்லாத எந்த ஒரு வார்த்தையையும் நான் பயன்படுத்த விரும்பவில்லை என்று சொன்னான். சொல்லிட்டு, இப்ராஹிமே, உனது பிரிவு எனக்கு அதிகமான கவலையை வழங்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பாருங்க, ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டாலும் அந்த கவலைய எப்படி சேனலைஸ் பண்ணாங்க, எப்படி அதை முறைப்படுத்தினாங்கன்னு பாருங்க. எவ்வளவு அதிகமான கவலை இருந்த போதும் அல்லாஹுக்கு விருப்பமில்லாத வார்த்தைய நான் பயன்படுத்த விரும்பல அப்படின்னு. அப்போ கவலை, மன அழுத்தம், இது எல்லாமே எல்லா மனிதர்களுக்கும் இருந்திருக்கு. தூதருக்கும் இருந்திருக்கு, சாமானிய மனிதர்களுக்கும் இருந்திருக்கு. ஆனா இதை எப்படி கரெக்டான முறையில அத வழிப்படுத்துறது, வழி நடத்துறது, அந்த கவலை நம்ம எப்படி ரொம்ப நம்மள டிப்ரஸ் ஆகாம நம்மள பாத்துக்கிறது அப்படிங்கிற முறைய ரசூலுல்லாஹ் கத்து வச்சிருந்தாங்க. அதை பிறருக்கும் கற்றுக் கொடுத்தாங்க. அந்த முறை நம்ம கிட்ட இல்லாதனாலதான் நமக்கு இது மாதிரியான ரசூலுல்லாஹ்வுடைய தாயிஃப் போல சூழல் நமக்கு ஏற்படும் போது, ரசூலுல்லாஹ் தன்னுடைய மகனை இழந்த மாதிரி ஒரு இழப்பு நமக்கு ஏற்படும் போது, நம்மளுடைய நாவுகள்ல இருந்து ஈஸியா ஒரு வார்த்தை வெளியில வந்துருது. ஏன் இப்படி நடக்குது? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? என்னால இதை சகிச்சுக்கவே முடியல. இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் நமக்கு வெளிவரதுக்கான காரணம், நம்மளுடைய துன்பத்தையும், கவலையையும், மன அழுத்தத்தையும் எப்படி நம்ம சரியான முறையில வழி நடத்துறது அப்படிங்கிறத நம்ம உணராததுதான். இதை நம்ம கரெக்டா வழி நடத்திட்டோம் அப்படின்னா அல்லாஹுக்கு நெருக்கமான அடியார்களா நம்ம மாறிடலாம். எவ்வளவு துன்பம் வந்தாலும், எவ்வளவு கவலை வந்தாலும் நம்மளுடைய உள்ளம், நம்ம ஆரம்பத்துல சொன்னோம் பாத்தீங்களா, பயம் இருக்கு, பதட்டம் இருக்கு, ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, ஒரு குழப்பம், இது எதுவுமே இல்லாம இருக்கும். கவலை இருக்கும். ஆனா அந்த கவலை எந்த பின் விளைவுகளையும் நமக்கு ஏற்படுத்தாம இருக்கும். அப்போ நம்ம இப்ப வாழ்ற இந்த சூழல்ல இந்த யுக்திகளை நம்ம கத்துக்கிறது நமக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இது ஏதோ தேவையில்லாத ஒரு விஷயம், இஸ்லாமுக்கு தொடர்பு இல்லாத ஒரு விஷயம். நம்ம எப்பயும் கத்துக்க வேண்டியது தொழுகை, நோன்பு, இதை பத்தி மட்டுமே தான் நம்ம தெரிஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம வாழக்கூடிய சூழல்ல எப்படி நம்மளுடைய கவலைகளை, மன அழுத்தங்களை எப்படி சேனலைஸ் பண்ணணும், அதை எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மள ஒவ்வொருவரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம வாழும் சூழல் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இது அமெரிக்க நாட்டுல எடுத்த ஒரு கணக்கெடுப்பு. இந்த கணக்கெடுப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு 5 நபர்கள்ல ஒருத்தர் மன அழுத்தத்துல இருக்காங்க. பெரியவங்கள். ஒவ்வொரு 6 இளைஞர்கள்ல ஒருத்தர் மன அழுத்தத்துல இருக்காங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 8 நபர்கள்ல ஒரு பெண் மன அழுத்தத்துல இருக்காங்க. ஒண்ணும் இல்ல. நம்மள சுத்தி ஒரு 10 பேர் இருந்தா, கண்டிப்பா அதுல ஒரு 2 பேராவது மன அழுத்தத்துல இருக்காங்க. ஒரு டிப்ரஷன்ல, ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. இன்னைக்கு சின்ன குழந்தைங்க கூட மன அழுத்தத்துக்கு உள்ளாக ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு 12, 13 வயசு வரும்போதே ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு டிப்ரஷன், அவங்களுக்கு ஏற்படுற இழப்புகளை அவங்களுக்கு சரியான முறையில அதை எதிர்கொள்ள தெரியாதது தான் இந்த பிரச்சனைகளுக்கான காரணம். இன்னும் ஒரு ஆய்வு சொல்லுது, ஒவ்வொரு 11 நிமிஷத்துக்கும் ஒருத்தர் தற்கொலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி. தற்கொலை இறை நம்பிக்கையாளர்கள் செய்யறதே இல்லையா? வெறும் இறை நிராகரிப்பாளர்கள் மட்டும்தான் இந்த முயற்சிக்கு போறாங்களா? எத்தனை நபர்கள் அல்லாஹுவை தெரிஞ்ச, ருசுல்லாவை தெரிஞ்ச, அல்லாஹுதான் இறைவன், ருசுல்லா தான் தூதர் அப்படிங்கிறத உணர்ந்து சாட்சி சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில தொழுகை போன்ற எல்லா இபாதத்துகளையும் பின்பற்றிக்கிட்டு இருக்க மனிதரே எத்தனை நபர்கள் நம்ம பார்த்திருக்கோம் சூசைட் பண்ணிட்டாங்க. நல்ல மனுஷன் தான், தொழுக வரக்கூடிய நபர் தான், எப்படி இதை செஞ்சாருன்னே தெரியல. நல்ல மனிதர் தான், ஏன் இந்த முடிவெடுத்தாருன்னே தெரியல. இப்போ உங்களுக்கு என்ன யுக்தி தெரியல? அல்லாஹ் கத்து கொடுத்த கவலைகளை எப்படி கையாள்றது, மன அழுத்தத்தை எப்படி கையாள்றதுங்கிற யுக்தி அவங்களுக்கு தெரியல.
அப்போ இத கத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயமான ஒரு சூழல்ல தான் நீங்களும் இருக்கீங்க, நானும் இருக்கேன். இன்னும் நம்மளுடைய பிள்ளைகளும் இந்த சூழல்ல தான் இருக்காங்க. இன்னும் இந்த இந்த சமூகத்துல இன்னும் ஒரு வகையான ஒரு மன அழுத்தம் என்ன இருக்கு அப்படின்னா, சோசியல் மீடியால இருந்து வரக்கூடிய ஒரு டிப்ரஷன். நான் சந்தோஷமா இருக்கேன்னு காட்டணும். உடனே ஒரு ஸ்டேட்டஸ், உடனே ஒரு போட்டோ. இதெல்லாம் போட்டே ஆகணும் அப்படிங்கிறது ஒரு மன அழுத்தத்தை நமக்கு கொடுக்குது. யாராவது ஒருத்தர் எங்கேயாவது வெளியில போன மாதிரி ஒரு போட்டோ போட்டுட்டா, அத பார்த்த உடனே இப்ப நமக்கு மன அழுத்தம் வந்துருது. அவங்களா சந்தோஷமா இருக்காங்க. நம்மளால இருக்க முடியலையே. ஒரு கணவன் மனைவி ஆனந்தமா இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு பிக்சரோ இல்ல ஏதோ ஒரு போட்டோ யாராவது போட்டுட்டாங்க சோசியல் மீடியாலனா, அத பார்க்கும்போது இப்ப நமக்கு மனசுல கவலை வந்துருது. ஒரு எதார்த்தமான ஒரு ரீல்ஸ் இல்ல ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் பாக்குறோம். அதுல ஒரு தம்பதிகள் சந்தோஷமா பேசுறாங்க. இல்ல குடும்பத்தோட அவங்க சந்தோஷமா இருக்காங்க. எங்கேயாவது ஜாலியா வெளியில போறாங்கன்னா, அத பார்க்கும்போது இப்ப நம்மளுக்கு மன அழுத்தம் உருவாகுது. இதுதான் இப்ப ரீசென்ட்டா எல்லாருக்கும் டெவலப் ஆகுற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த சோசியல் மீடியா. அமெரிக்க நாட்ட சேர்ந்த ஒரு அறிஞர் இத வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சோசியல் மீடியாவ விட்டு யார் தூரமா இருக்காங்களோ, அவங்களுக்கு டிப்ரஷனுக்கான சதவீதம் குறைவா இருக்கு. யூடியூப் பாக்குறது, Facebook பாக்குறது, Instagram பாக்குறது, இத யார் இதனுடைய அளவுகள குறைக்கிறாங்களோ, அவங்களுடைய கவலையுடைய அளவு குறைஞ்சுக்கிட்டே வருது. அப்போ நம்மள அறிஞ்சோ, அறியாமலோ மன அழுத்தத்துக்குள்ள வாழ்ற மாதிரியான ஒரு சூழல் தான் நம்மள சுத்தி உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மன அழுத்தமும், இந்த கவலையும் நமக்கு எதனால ஏற்படுது? இது முதலாவது பகுதி இதுவரைக்கும் நம்ம பார்த்தது. ஏன் இந்த மன அழுத்தத்த நம்ம முக்கியத்துவம் குடுக்கணும்? அத ஏன் நம்ம கவனிக்கணும்? மனநலம் ஏன் முக்கியம் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். இந்த மனநலத்த இஸ்லாம் எந்த அளவுக்கு முதன்மைப்படுத்தி சொல்லுது? இதுக்கான யுக்திகள ஏன் நம்ம கத்துக்கணும்? எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நம்ம வாழ்றோம்? அப்படிங்கிறதெல்லாம் இதுவரைக்கும் பார்த்தோம். அடுத்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மன அழுத்தம் எதனால ஏற்படுது? எதனால இந்த கவலைகளும், வலிகளும் நமக்கு வருது? சாட்ல சொல்ல முடியுமா? புரியுதா? கேள்வி புரியுதா? கம்பேரிசன் பண்றனால வருது. வேற? நமக்கு ஏற்படக்கூடிய கவலைகளும், வலிகளும் எதனால நம்ம உணர்றோம்? மெய் சிந்தனை, ஃபேமிலி பிரச்சனை. ஓகே. வேற? இது எல்லாத்துக்கும் ஒரு காமனான பேர் இருக்கு. கம்பேரிசனு, ஃபேமிலி இஷ்யூஸ் இது எல்லாத்துக்குமே ஒரு காமனான ஒரு பேர் இருக்கு. இது எல்லாத்துக்கும் உள்ள காமனான பேர் என்ன அப்படின்னா, சோதனை. சோதனைகளின் போது ப்ராப்ளம். சோதனையின் போது நம்ம இந்த மன வலியையும், மன வேதனையும் நம்ம உணர்றோம். அப்போ வலியையும், வேதனையும் எப்படி சரிப்படுத்தணும் அப்படிங்கிற டிப்ஸ நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம எத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, அந்த வலியையும், மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய இந்த சோதனைகள பத்தின நமக்கு ஒரு சரியான புரிதல் இருக்கணும். இருந்தா மட்டும்தான் இதுக்கான அந்த யுக்திகளை நம்ம பின்பற்ற முடியும். நம்மளுடைய மனத மன அழுத்தத்திலிருந்தும், கவலையிலிருந்தும் எப்படி நம்ம ரிலாக்ஸா வச்சுக்கலாம் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலின்படி நம்ம பின்பற்றணும் அப்படின்னா, முதல்ல இது ஏற்படுத்தக்கூடிய இந்த சோதனைகளை பத்தி நமக்கு ஒரு நல்ல தெளிவான புரிதல் இருக்கணும். சோதனைகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏற்படுதுல பொருளாதார ரீதியான சோதனையா இருந்தாலும், ஆரோக்கியம் சார்ந்த சோதனையா இருந்தாலும், குடும்பம் சார்ந்த சோதனையா இருந்தாலும், பிள்ளைகள் மூலமா வர சோதனையா இருந்தாலும், இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய பார்வையில அது எப்படி தெரியுது? சரி பாருங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல இந்த சோதனைகள பத்தி சொல்லும்போது சொல்றான். அல்லாஹ்வுடைய ஓகே. லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபி கபத். திடமாக நாம் மனிதனை கஷ்டத்தில் உள்ளவனாகவே படைத்தோம். அப்ப அல்லாஹ் பேசிக்கா ஒரு இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டான். மனிதனை நான் படைச்சிருக்கிறதே சோதனையின் அடிப்படையில தான் நான் படைச்சிருக்கேன். சோதனை அவங்களுக்கு இருந்துட்டே தான் இருக்கும். என்னைக்காவது நம்ம சோதனை இல்லாம நம்ம ஹாப்பியா இருக்கலாம்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய மனக்கவலை இருக்கு. இந்த கவலை சரியாயிட்டா அவ்வளவுதான். வேற கவலையே எனக்கு வராது. வேற பிரச்சனையே எனக்கு வராதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒண்ணு போனா இன்னொன்னு வரும். அது போனா இன்னொன்னு வரும். அப்போ அல்லாஹ் நம்மளுடைய படைச்சதுடைய இயல்பே அடிப்படையே என்னன்னா, லக்கத ஹலக்கனல் இன்சான ஃபி கபத். திடமாக நாம் மனிதனை கஷ்டத்தில் உள்ளவனாக படைத்தோம். இது இருக்கதான் செய்யும். இது உனக்கானதுதான். இந்த உலகத்துல ஒரு மனிதன் வாழணும்னா நிறைய அப்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ, எந்த அளவு அவன் உயரம் போறானோ அதே அளவு அவன் கீழேயும் போகணும். நிறைய சோதனைகளையும் அவன் சந்திக்கணும். எந்த அளவுக்கு சோதனைகள் நிறைய இருக்கோ, அதே அளவுக்கு சோதனையிலிருந்து மீண்டும் எழக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு தர்றான். இப்ப சோதனை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். விசுவாசம் சொல்றாங்களே, எந்த ஒரு மனிதனும் சோதனையின்றி சொர்க்கம் போக முடியாதுன்னு சும்மா சொல்றாங்க.
அப்போ இது மனிதனுடைய வாழ்க்கையில அடிப்படையான விஷயம். எப்படி சுவாசிக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது, இதெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையுடைய அடிப்படையோ, அதே போல சோதனைக்கு உள்ளாக்கப்படுறது நம்மளுடைய வாழ்க்கையுடைய அடிப்படை. அது இல்லாம மனிதன் இல்ல. இன்னும் அல்லாஹ் இதை பத்தி தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது சொல்றான் பாருங்க, நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருள்கள், உயிர்கள், விளைச்சல்கள் ஆகியவற்றின் இழப்பினாலும் சோதிப்போம். இந்த சோதனை எப்படிலாம் வரும் அப்படிங்கிறத பத்தியும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். பசியை கொண்டு, பயத்தை கொண்டு, பொருள்கள்ல இழப்பை கொண்டு, உயிர்கள்ல இழப்பை கொண்டு நான் உங்களை சோதிப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப இதெல்லாம் சோதனைகளை பத்தி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய விஷயம். இது நம்மளுடைய அடிப்படை. இது இல்லாம மனித வாழ்வு கிடையாது. வந்துட்டேதான் இருக்கும். ஒரு வருடம் உங்களுக்கு பிள்ளைகளால சோதனையா, அடுத்த வருடம் ஆரோக்கியத்தால, அடுத்த வருடம் உங்களுடைய பொருள்களால, இந்த விஷயங்கள்ல மாத்தி மாத்தி ஏதாவது ஒண்ணு நம்ம மன்னரையை சந்திக்கிற வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்துட்டேதான் இருக்கும். அப்ப இதை எப்படி பார்க்கணும் இந்த சோதனைய? நம்ம அருளா பாக்குறதா, இல்ல இத ஒரு பெரிய கவலையா பாக்குறதா, இல்ல இது அல்லாஹ்வுடைய தண்டனையா பாக்குறதா? எப்படி பார்க்கணும் இத? ஒரு விஷயத்த நம்ம பாக்குற பார்வையில பாதி கவலை போயிடும், தெரியுமா? இந்த இந்த ஒரு மீம்ஸ் நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பையன் கையில ஒரே ஒரு பீஸ் கேக் இருக்கும். அந்த பையன் அந்த பீஸ் கேக்கோட ஹாப்பியா இருப்பான். பக்கத்துல இன்னொரு பையன் கிட்ட பார்த்தா முழு கேக்கும் இருக்கும். இந்த ஒரு பீஸ் மட்டும் இருக்காது. அந்த பையன் ரொம்ப கவலையா இருப்பான். அப்ப எப்படி நம்ம பாக்குறோமோ, அந்த பார்வையின் மூலமாவே, நம்ம பார்க்கிற விதத்தின் மூலமாவே நம்மளுடைய கவலைகள்ல பாதி குறைஞ்சிடும். அப்ப இந்த சோதனைய இஸ்லாம் முதல்ல நமக்கு எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத கத்துக் கொடுக்குது. நீ அதை இப்படி பாரு. அதை நீ உனக்கு உனக்கு நடந்த ஒரு தண்டனையா நீ பார்க்காத. உனக்கான பெரும் பிரச்சனையா பார்க்காத. இத நீ இந்த மாதிரி பாரு. அல்லாஹ் இதுக்காக தான் உனக்கு சோதனைகளை கொடுக்குறான் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்குறான். இதுல முதலாவது அல்லாஹ் சொல்லும் போது, இந்த சோதனைகளை உங்களுக்கு நான் நிவாரணமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். உங்கள் நெஞ்சங்களில் உள்ளவற்றை அல்லாஹ் சோதிப்பதற்காகவும், உங்களில் நெஞ்சங்களில் உள்ளவற்றை அகற்றி சுத்தப்படுத்துவதற்காகவும் அல்லாஹ் உங்களுக்கு சோதனைகளை கொடுக்கிறதா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நம்மளுடைய உள்ளத்துல உள்ளது அல்லாஹ்க்கு தெரியாதா? நம்ம அவனை நெருங்குறோமா, நெருங்கலையா, நம்ம உண்மையிலேயே அவனுக்கு கட்டுப்படுறோமா, கட்டுப்படலையான்னு அல்லாஹ்வுக்கு தெரியாதா? சோதனையை கொடுத்தாதான் அல்லாஹ்வால தெரிஞ்சுக்க முடியுமா? ஏன் அப்புறம் அல்லாஹ் சோதனை கொடுக்குறான்? அல்லாஹ் தான் எல்லாம் அறிஞ்சவன் தானே. அலீமுல் ஹக்கீம் இல்லையா அல்லாஹ்? அப்புறம் ஏன் அல்லாஹ் சோதனைகள் மூலமா உங்களுடைய உள்ளங்களில் உள்ளதை தெரிஞ்சுக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான்? நம்மள டெஸ்ட் பண்ணா. பாருங்களேன், அல்லாஹ் சோதனைகள் கொடுக்கறதுடைய காரணம், அந்த சோதனையின் மூலமா நம்மளுடைய உள்ளத்தில் உள்ளத அல்லாஹ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் கூட தான். நம்ம நினைப்போம் நம்ம ரொம்ப தைரியமான மனிதர், நம்ம ரொம்ப இறை நம்பிக்கையில ஒரு முன்னோடியான மனிதர், நம்ம ரொம்ப பொறுமைசாலியான மனிதர்னு நம்மளை பத்தி நம்மளே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒரு சோதனை, ஒரு பிரச்சனை வரும்போதுதான் உண்மையிலேயே நம்ம யார் அப்படிங்கிறத நம்ம உணரும். ஒரு சில மனிதர்களை பார்ப்போம், ரொம்ப இறை நம்பிக்கையாளரா இருக்காங்க, பரவாயில்லையேன்னு நினைப்போம். அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டு, அந்த இழப்புக்கு நம்ம போய் சந்திக்கும் போது பார்த்தா ரொம்ப அழுது புலம்பி கதறுவாங்க. இவங்க ரொம்ப தைரியமான மனுஷங்கன்னு நினைச்சோம், இப்படி இருக்காங்களே. ஒரு சில மனிதர்களை நம்ம ரொம்ப கோலன்னு நினைப்போம். ஐயோ இவங்கெல்லாம் ரொம்ப பயந்தவங்க, இதெல்லாம் இவங்க எப்படி தாங்குவாங்கன்னே தெரியலையே, இவங்களுக்கு ஒரு இப்படி இழப்பு ஏற்பட்டுருச்சே. ஆனா அவங்கள போய் நம்ம சந்திக்கும் போது அது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப தைரியமா இருப்பாங்க, ரொம்ப தவக்கலோட பேசுவாங்க. அப்ப சோதனையின் போதுதான் நம்மள யாருன்றத நம்மளே உணர்ந்துக்கும். அப்படி நீங்க உணர்ந்த தருணங்கள் இருக்கா? உங்களை பத்தி நீங்களே உணர்ந்துகிட்ட தருணங்கள் சோதனைகளின் போது? எல்லாருக்கும் கண்டிப்பா இருக்கும். ஓ நான் இப்படிதான் போல, நான் ரொம்ப பொறுமைசாலின்னு நினைச்சேன். ஆனா இல்ல போல. நான் ரொம்ப தைரியமானவன் நினைச்சேன். ஆனா இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு தைரியம் கொஞ்சம் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு பொறுமை கொஞ்சம் கூட இல்ல போல. அப்போ ஒவ்வொரு சோதனைகளையும் அல்லாஹ் நமக்கு கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை நம்மளே உணர்றதுக்காகவும், அந்த குறைகள்ல இருந்து நம்ம குணமாகிறது தான் சோதனையுடைய முதலாவது நோக்கம். இப்போ ஒரு சோதனையில எனக்கு பொறுமை இல்லை அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் அப்படின்னா, பொறுமையை நோக்கி நீ முயற்சிக்கணும் இன்னும். தவக்குல் இல்ல அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் அப்படின்னா, ஒரு ஒரு பெரிய பிரச்சனை என் வாழ்க்கையில ஏற்பட்டுச்சு. ஆனா அந்த நேரத்துல நான் ரொம்ப பதட்டமாவே இருந்தேன். அல்லாஹ் மேல எனக்கு தவக்குல் வரவே இல்ல. இப்ராஹிம் நபி சொன்ன மாதிரி ஹஸ்புனல்லாஹ் என்னுடைய வாயில இருந்து வரல. அப்ப இன்னும் நான் என்னுடைய ஈமான்ல வீக்கா இருக்கணும். அப்ப இதை நான் இன்னும் சரி பண்ணணும்.
அப்போ நம்மை நாமே அறிந்து நமக்கான நோய் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கான நிவாரணத்தை நம்ம தேடுறதுக்காக தான் அல்லாஹ் முதலாவதா நமக்கு சோதனைகளை கொடுக்குறான். இரண்டாவது சோதனைகள் அல்லாஹ் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக. இது எல்லாருக்குமே தெரியும். நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன வலிகள், சின்ன சின்ன கஷ்டங்கள், மன வலியா இருந்தா கூட இதுக்கு பகரமா அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, உங்களுடைய கால்ல முள் குத்தி அதனால ஒரு வலி ஏற்படுதுன்னா அதுக்கு பகரமா கூட அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறான். இப்ப நமக்கு சோதனைகள் வருதும், தொடர் சோதனைகள் வருதும், எனக்கு மட்டும் இதுல இருந்து விடுதலையே இல்லையே, நான் அல்லாஹ் கிட்ட இதுல இருந்து வெளிவரணும்னு தானே கேட்கிறேன், ஆனா அல்லாஹ் ஏன் மீண்டும் மீண்டும் அதே மாதிரியான சூழல் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னா, அதுக்கான காரணம் உங்களை தூய்மைப்படுத்த உங்களுடைய ரப்பு விரும்புறான். தங்கத்தை நெருப்புல போட்டு உருக்குறதுக்கான காரணம் என்ன? தங்கத்தை வேதனைப்படுத்தணும், தங்கத்தை அழிக்கணுங்கிறதுக்காகவா நெருப்புல போட்டு உருக்குறாங்க? என்ன காரணம்? அதுல இருக்கக்கூடிய அசுத்தத்தை அதுல இருந்து நீக்கணும். தங்கத்துல இருந்து அதனுடைய அசுத்தத்தை நீக்கணும் அப்படின்னா அதை உருக்குனாதான் அது முழுமையான தங்கமா வெளியில வரும். அதே போலதான் அல்லாஹ் நம்மளை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு நாடுறான். அதனாலதான் நமக்கான சோதனைகளை அல்லாஹ் திரும்ப கொடுத்துட்டே இருக்கான். ஒவ்வொரு சோதனையின் போதும் நம்ம நிறைய கஷ்டப்பட்டிருப்போம், கவலைப்பட்டிருப்போம். அதுக்கு பகரமா அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சுக்கிட்டே வரான். இப்ப யோசிச்சு பாருங்க, பாவங்களை மன்னிக்கப்படுறது அவ்வளவு ஈஸியா? நம்ம எவ்வளவு துவா செய்யணும், எவ்வளவு தௌபா செய்யணும். ஒருவேளை அல்லாஹ் அந்த தௌபாவை ஏத்துக்கலைன்னா மொத்தமும் வேஸ்ட். அதே நேரம் சோதனைகளின் மூலமா அல்லாஹ் நம்மளை தூய்மைப்படுத்துறேன்னு சொல்றானே, உனக்கான பாவத்தை நான் மன்னிக்கிறேன்னு சொல்றானே, அப்ப இந்த சோதனைகள் அல்லாஹுடைய பார்வையில இருந்து நமக்கு வந்த அருள் தானே. அல்லாஹ் அப்படி நம்மள சோதனைகளை அணுக சொல்வான். இது உன்னை தூய்மைப்படுத்துதுன்னு நீ உணரு. அல்லாஹ் கிட்ட உன்னை நெருங்க வைக்கிறதுக்காக உன்னை தூய்மைப்படுத்துது அப்படிங்கிறத நீ உணரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனிதர் அல்லாஹுடைய அன்பிற்கு நெருக்கமான மனிதரா இருப்பார், அல்லாஹுடைய அன்பாளனா இருப்பார். இவர் சொர்க்கத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிறத அல்லாஹ் முடிவு பண்ணி வச்சிருப்பான். ஆனா மரண தருவாய் அவருக்கு நெருங்க நெருங்க அவரை பார்த்தா அவருடைய அமல்கள் அல்லாஹ் விரும்பிய அந்தஸ்தளவு இருக்காது. அவருக்கு அல்லாஹ் ஒரு உயர்ந்த அந்தஸ்து தேர்வு பண்ணி வச்சிருப்பானா, அந்த அந்தஸ்தளவு இவருக்கான அமல்கள் இருக்காதான். அப்ப அல்லாஹ் என்ன செய்வானா, அந்த மனிதனுடைய அந்தஸ்தை உயர்த்துறதுக்காக அவருக்கு சோதனைகளை அல்லாஹ் கொடுப்பான். அப்போ ஒவ்வொரு சோதனையா கொடுத்து கொடுத்து அவருடைய பாவங்களை மன்னிச்சு மன்னிச்சு அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை உயர்த்திக்கிட்டே போறான். அப்ப சோதனைகள் நம்மளை தூய்மைப்படுத்துறதுக்காக அல்லாஹ் வழங்குறான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். மூணாவது, இங்க கடமை தவறாமல் இருக்கன்னு போட்டிருக்கு. ஒரு விஷயம் இங்க இல்ல, ஸ்கிரீன்ல இல்ல, நான் சொல்றேன், நீங்க கவனிச்சுக்கோங்க. நம்மளை உறுதியாக்குறதுக்காக அல்லாஹ் நமக்கு சோதனைகளை கொடுக்குறான். உங்கள யாருக்காவது ஜிம் போற பழக்கம் இருக்கா? வெயிட் லிஃப்ட் பண்ற பழக்கம், இல்ல ஒரு வாக்கிங், இல்ல ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒண்ணு உணர்ந்திருப்பீங்க. நீங்க ஜிம்ல போய் எக்ஸசைஸ் செஞ்சுட்டு வந்துட்டு இல்ல நல்லா வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கை கால்லாம் நல்ல வலி எடுக்கும். கையை தூக்கவே முடியாத அளவு வலி இருக்கும் கையெல்லாம் வெயிட் லிஃப்ட் பண்ணா. எதனால அந்த வலி வருது? நம்ம மசில்ல சின்ன சின்ன சிதைவு ஏற்படும். மசில் டேர்ன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சதைகள் கிளியும். நம்ம அதிகமான வெயிட் தூக்கும் போது, எக்ஸசைஸ் செய்யும் போது சதையில கிழிவு ஏற்படும். அப்ப அதனாலதான் அது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு அந்த வலியை கொடுக்குது. ஆனா மறுநாள் பாத்தீங்கன்னா அந்த மசில் முன்ன விட ஸ்ட்ராங்கா மாறிடும். அப்போ வெயிட் தூக்க தூக்க அதுல அந்த மசில் டேர் ஏற்பட்டாலும் அது உடனே உடனே தன்னைத்தானே ஹீல் பண்ணி முன்ன விட அது உறுதியானதா மாறிடும். அப்போ முதல் தடவை ஜிம்முக்கு போகும்போது 5 kg தூக்குறது நம்ம கஷ்டமா தெரியும். ஒரு மாசத்துக்கு அப்புறம் அதுவே நமக்கு ஈஸியா இருக்கும். அப்போ வலி பொதுவாவே மனுஷனை என்ன செய்யும்? உறுதியாக்கும், ஸ்ட்ராங் ஆக்கும். அப்ப அல்லாஹ் நம்மளுக்கு சோதனைகளை கொடுக்கறதுடைய நோக்கம் என்னன்னா நம்மளை உறுதியாக்க. ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன் அப்படிங்கிற விஷயத்துல நம்மளை உறுதியாக்குறதுக்காக அல்லாஹ் நமக்கு மீண்டும் மீண்டும் சோதனைகளை கொடுக்கிறதா அல்லாஹ் சொல்லி காட்டான். அடுத்து பாருங்க, சோதனைகள் நமக்கு ஏற்படுவதற்கான காரணம் நம்மளுடைய கடமையை விட்டு தவறாம இருக்க. ஒருவேளை சோதனை எதுவும் வராம இருந்தா அல்லாஹ்வை மறந்து நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா, அல்லாஹ்வை நோக்கி போற பாதையை விட்டு நம்ம விலகிட்டோம்னா, அப்போ அந்த பாதையிலேயே நீ இருக்கணும், நீ என்கிட்ட துவா செஞ்சுட்டே இருக்கணும், நீ என்ன நோக்கிதான் இருக்கணும், உன்னுடைய கவனம் முழுக்க என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், உன்னுடைய கடமையில இருந்து நீ விலகக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் எந்த ஒரு அடியானுக்கு நாடுகிறானோ அந்த அடியானுக்கு அல்லாஹ் சோதனைகளை கொடுத்துட்டே இருப்பான். அடுத்து பாருங்க, அல்லாஹ் சோதனை கொடுக்கறதுக்கான காரணம் ஜனாபத்தின் பாதையை அடைய. சாரி, இது ஜனாபத் இல்ல, இனாபத். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, பாத்துக்கோங்க. இனாபத்தின் பாதை,
பாதையை அடைய. இனாபத்னா என்ன அப்படின்னா அல்லாஹுவை நோக்கி போகக்கூடிய பயணம். அப்போ ஒரு மனிதன் எப்பெல்லாம் அல்லாஹ்வை விட்டு தூரமாகறானோ அல்லாஹ் அவனை தன்னுடைய வழிக்கு இழுக்கிறதுக்காக சோதனைகளை கொடுப்பானாம். அல்லாஹ் ஒரு மனிதனை எப்படி தன்னுடைய வழிக்கு இழுப்பான் அப்படின்னா 4 விஷயங்களின் மூலமா இழுக்கிறான். ஒண்ணு, அருள்களின் மூலமா அல்லாஹ் கொடுக்குறான். ஸ்கிரீன்ல தெரியுதா? அருள். ஒரு அருளை கொடுத்து, ஒரு சில மனிதர்களுக்கு அருள் கொடைகள் நிறைய வந்த உடனே அல்லாஹ் மேல ரொம்ப அதிகமான பிரியம் வந்துடும். நான் இவ்வளவு பாவம் செய்யறேனே, ஆனாலும் அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்திட்டே இருக்கானே, அப்ப என்னுடைய ரப்ப என்ன நேசிக்கிறான் போல அப்படின்னு சொல்லி அப்படியே அல்லாஹ்வை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிடும். ஒரு சில மனிதர்களுக்கு அடிப்படையான மனித தேவைகளை கொடுக்கறதின் மூலமா அல்லாஹ்வுடைய பாதையில திருப்புறான். மனித தேவைகள்னா என்ன? இன்பம், சந்தோஷம், மன திருப்தி, அவங்களுடைய அடிப்படை தேவைகளை அல்லாஹ் கொடுத்துட்டே இருப்பான். அந்த கொடுக்கிற விஷயத்தின் மூலமா அல்லாஹ் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கான் அப்படிங்கிற எண்ணத்துல அல்லாஹ் நோக்கி திரும்புவான். வேற எப்படி அல்லாஹ் மனிதனை தன்னை நோக்கி திருப்புறான் அப்படின்னா, தன்னை விட்டு தூரமா போகக்கூடிய மனிதனை தன்னுடைய பாதைக்கு, இனாபத்துடைய பாதைக்கு அல்லாஹ் எப்படி திருப்புறான் அப்படின்னா, பாவம் செய்யறதன் மூலமா அல்லாஹ் திருப்புறான். ஒரு பாவம் செய்யற வாய்ப்பு அல்லாஹ் கொடுப்பான். அந்த பாவத்தை செஞ்ச உடனே அவருடைய மனசுல ஒரு பெரும் குற்ற உணர்ச்சி ஏற்படும். அல்லாஹ் ஒரு குற்ற உணர்ச்சியை அடுத்து அல்லாஹ் அவருடைய மனசுல ஏற்படுத்தும். ஒரு வெக்க நிலையை அல்லாஹ் அவருடைய மனசுல ஏற்படுத்துவான். என்னுடைய ரப்ப எனக்கு இவ்வளோ கண்ணியப்படுத்தியும் நான் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டேனே, இனி ஒரு முறை நான் இந்த தவறை செய்யவே கூடாது, நான் அல்லாஹ்வை விட்டு விலகவே கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை அல்லாஹ் கொடுப்பான். 4வதா, அல்லாஹ் தன்னுடைய பாதைக்கு எப்படி ஒரு அடியான வர வைப்பான் அப்படின்னா சோதனைகளின் மூலமா தான் அல்லாஹ். நம்மள பலர் அப்படித்தானே இருக்கும். இன்பமான நேரத்துல அல்லாஹ்வை நெருங்குறதை விட நம்மளுடைய துன்பமான நேரத்துலதான் நம்ம அதிகம் அல்லாஹ்வை நெருங்குவோம். கவனிச்சு பாருங்க. ஆனா ரசூல்லா என்ன தெரியுமா சொல்றாங்க? சோதனை தான் உங்களை அல்லாஹ்வை நெருங்குற முதல் படியா நீங்க ஆக்கிக்காதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க அருள்கள்லயே நீங்க அல்லாஹ்வை நெருங்குங்க அப்படின்னு. நம்ம யோசிச்சு பார்த்தா நமக்கு தெரியும். நம்ம நம்ம கவலையா இருக்கும் போதுதான் தஹஜ்ஜுத் தொழுதிருப்போம். நம்மளுடைய கவலையான சோதனையான நேரத்துலதான் நம்ம அல்லாஹ் கிட்ட உளமாற உரையாடி இருப்போம். நம்மளுடைய இன்பமான நேரங்கள்ல அல்லாஹ்வை மறந்துடுவோம். ஒரு திருமண நிகழ்வுக்கு போனா, இல்ல ஒரு ஏதாவது அருள் அல்லாஹ் கிட்ட இருந்து ஒரு பெரிய அருள் வந்துச்சுன்னா அவ்வளவுதான். அல்லாஹ் இதை தன்னுடைய திருமறை குரான்ல சொல்லும் போது சொல்றான், இந்த மனிதன் என்கிட்ட நின்னுட்டு படுத்துட்டு உட்கார்ந்துட்டு எல்லாம் துவா செஞ்சான் ஒரு விஷயத்துக்காக. அந்த விஷயத்த நான் அவனுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி அவன் என்கிட்ட எதுவுமே கேட்காதது போல நடந்துக்கிறான் அப்படி. அப்போ அல்லாஹ் இப்படிப்பட்ட மனிதர்களை சோதனைகளை கொடுத்து தன் பக்கம் திருப்புறான். அப்போ எப்படி சோதனைய அல்லாஹ் பார்க்க சொல்றானா, இறைவனை நோக்கி திரும்பக்கூடிய உங்களுக்கான டேர்னிங் பாயிண்டா அதை பாருங்க. அப்போ சோதனை என்னுடைய வாழ்க்கையில வந்துட்டே இருக்குன்னு நீங்க கவலைப்படுறீங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனை மாத்தி மாத்தி இருக்குன்னு கவலைப்படுறீங்களா? எதை நீங்க உணரணும் அப்போ? அல்லாஹ் என்னை அவனுடைய பாதையில வர கூப்பிடுறான். என்ன அல்லாஹ் திரும்ப சொல்றான், போதும் இந்த உலகம் போதும், நீ என்ன நோக்கி வா அப்படிங்கிறத என்னுடைய ரப்ப என்ன அழைக்கிறான். இது என்னுடைய இறைவன் கிட்ட இருந்து வந்த அழைப்பு அப்படிங்கிறத நம்ம உணரணும். அப்போ சோதனைய இறைவன் தன்னுடைய அடியார்களை நோக்கி அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பா பார்க்க சொல்லி அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்குறான். அடுத்ததா, சோதனைய அல்லாஹ் எப்படி பார்க்க சொல்றான் அப்படின்னா, இறைவனுடைய அன்பின் அடையாளமா அதை பாருங்க அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, மை யுரீதுல்லாஹு பிஹி ஹைரன் யுஸிப் மின்ஹு. அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களை அல்லாஹ் சூடிக்கிறான். யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுறானோ அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுக்குறானோ? சோதனைய கொடுக்குறான். அப்போ நம்ம வாழ்க்கையில அதிகம் சோதனை வருது அப்படின்னா அப்ப என்ன ஒரு சுப செய்தி நம்ம எல்லாருக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, இறைவனுடைய அன்பிற்குரியவங்க நம்ம. உங்களுக்கு வலி இருக்கு, கவலை இருக்கு அப்படின்னா இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அன்பின் அடையாளம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ மனக்கவலை ஏற்படுத்தக்கூடிய, மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த சோதனைகளை பார்க்கிற பார்வையை முதல்ல இஸ்லாம் மாத்த சொல்லும். அப்போ இது பனிஷ்மெண்டா இல்லையா? சில நேரங்கள்ல நமக்கு இந்த டவுட் வரும்ல. நமக்கு ஏதாவது ஒரு பெரிய இழப்பு இல்ல பெரிய கஷ்டம் ஏற்பட்டுட்டா இது ஒருவேளை அல்லாஹ் கிட்ட இருந்து வர தண்டனையா அப்படின்னு நமக்கு ஒரு யோசனை. அப்ப அதை நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது? அப்ப ஃபிரௌனுக்கும் அல்லாஹ் சோதனை கொடுத்தா அது அல்லாஹ்வுடைய அருளா தண்டனையா? இறை நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற சோதனை இருக்கு, அது அல்லாஹ்வுடைய அருளா தண்டனையா? அநியாயமா மோசமா நடந்துக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சோதனை கொடுக்குறான், அது அல்லாஹ்வுடைய அருளா தண்டனையா? அப்ப என்னுடைய வாழ்க்கையில எனக்கு வரக்கூடிய சோதனைகளை அருளா தண்டனையா அதை நான் எப்படி பிரிச்சு பாக்குறது? எப்படி அதை நான் டிஃபரன்ஷியேட் பண்றது?
நம்ம நன்மைகள் மட்டுமே செஞ்சுட்டு இருக்கும்போது, அல்லாஹ்வை மட்டுமே நம்ம உறுதியா நம்பிட்டு இருக்கும்போது, நம்ம தொடர்ந்து அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டே இருக்கும்போது, அவன் மேல நம்ம தவக்கலோடு இருக்கும்போது, நமக்கு ஏதாவது சோதனை ஏற்பட்டா, அது கண்டிப்பா அல்லாஹ்வுடைய அருள் தான். அதே நேரம் நம்ம அல்லாஹ் விரும்பாத விஷயங்களை ஈடுபட்டுட்டு இருக்கும்போது, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயலை நம்ம தொடர்ந்து அவனுடைய எல்லா எச்சரிக்கைகளையும் மீறி நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போது, நமக்கு ஒரு சோதனை வருது அப்படின்னா, அது அல்லாஹ்வுடைய தண்டனையா நம்ம உணரணும். அந்த தண்டனைக்கு பிறகு அந்த தவற நம்ம செய்யாம இருக்கணும். அப்போ இதுதான் சோதனைய பத்தி இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போ இது அருளா? எப்படி பார்க்கணும் நம்ம இப்போ சோதனைகளை? அருளா பாருங்க அப்படின்னு தான் இஸ்லாம் சொல்லுது. எப்ப இது அருளா நம்மளால உணர முடியும்? அருளா பார்க்க சொல்லி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்றாங்க. நம்மளால அருளா பார்க்க முடியுதா? நம்மளுடைய கவலைகளை நமக்கு கிடைச்ச அருளா நம்மளால பார்க்க முடியுதா? முடியலையா? உண்மையை சொல்லணும். சும்மா இல்ல அருளா தான் நான் பார்க்கிறேன்லாம் சொல்லக்கூடாது. ஒரு கவலையோ, ஒரு பிரச்சனையோ வந்தா, எப்படா இதுல இருந்து போலாம்? ஏன்டா நமக்கு வருது? அப்படிதானே தோணுது. அருளா நம்மளால பார்க்க முடியலையே. ஏன் பார்க்க முடியல? ஏன் பார்க்க முடியல? ஏன் அப்படின்னா, இந்த சோதனைகள் நமக்கு குடுக்கிற வலியையும், கவலையையும் நமக்கு சரியா வழிப்படுத்த தெரியல. சரியா வழிப்படுத்த தெரியல. அதனாலதான் நம்ம யாருக்குமே வலி பிடிக்காது தானே. இங்க யாருக்காவது வலி பிடிக்குமா? கவலை பிடிக்குமா? ஒரு சின்ன காய்ச்சல் வந்தா கூட உடனே மாத்திரை போட்டு அதை சரி பண்ணிடணும்னு நினைப்போம். ஒரு சின்ன ஒரு வலி ஏற்பட்டா கூட உடனே ஒரு பெயின் கில்லரை வாங்கி போட்டு அந்த வலியில இருந்து நம்ம வெளிய வந்துடணும்னு நினைப்போம். வலி யாருக்குமே பிடிக்காது. அதனாலதான் சோதனையில இருந்து ஏற்படக்கூடிய வலிய கூட நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஈஸியா வெளில வந்துடணும்னு நினைக்கிறோம். டக்குன்னு வெளில வந்துடணும்னு நினைக்கிறோம். அல்லாஹ் சொன்ன வழிமுறைகள் படி அதை நம்ம வழிப்படுத்த முயற்சிக்கிறதே இல்லை. அல்லாஹ் சொன்ன மாதிரி அதை சரிப்படுத்த முயற்சிக்கிறதே இல்லை. இப்ப இந்த வலியையும் வேதனையையும் இந்த மன அழுத்தத்தையும் அல்லாஹ் சொன்ன முறைகள் படி நம்ம வழிப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இது பெரிய பிரச்சனையாவே தெரியாது. அருளா மட்டும்தான் தெரியும். எப்படி இப்ராஹிம் நபிக்கு அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒவ்வொரு சோதனையும் அருளாக தெரிந்ததோ, அவங்களுக்கு எதுவுமே அல்லாஹ் மேல அதிருப்தியை ஏற்படுத்தவே இல்லை. நெருப்பு குண்டத்துல வீசப்படும் போதும் அவங்களுக்கு அதிருப்தி ஏற்படல. தன்னுடைய மகனையும் மனைவியையும் பாலைவனத்துல விட்டுட்டு வந்த போது அவங்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தல. தன்னுடைய மகனை அறுத்து பலியிடணும்ன்ற கட்டளை வந்த போதும் அவங்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்தல அல்லாஹ் மீது. அப்ப இது எல்லாமே அல்லாஹ்வுடைய சோதனை. இது ஒரு அருள் தான். என் ரப்ப என்ன நேசிக்கிறதுக்கான அடையாளம் தான் இது. அப்படிங்கிறத இப்ராஹிம் நபி எப்படி உணர்ந்தாங்கன்னா, அந்த சோதனைகளால தனக்கு ஏற்படுற வலியையும், மன அழுத்தத்தையும் அவங்க அல்லாஹ் சொன்ன முறைப்படி சேனலைஸ் பண்ணாங்க. அல்லாஹ் சொன்ன முறைப்படி அதை வழி நடத்தினாங்க. இப்படிதான் இப்படிதான் இந்த வழியை போக்கணும். இப்படிதான் பொறுமையா இருக்கணும். இது மாதிரிதான் நம்ம செய்யணும். இதுதான் அல்லாஹ் விரும்புறான் அப்படிங்கிற ஒரு முறைய ஃபாலோ பண்ணாங்க. ஆனா நம்ம கிட்ட இன்னைக்கு அந்த முறை இருக்கா? நீங்க கவலை இருக்கும்போதும், நீங்க துன்பத்துல இருக்கும்போதும், அதுல இருந்து வெளிவரதுக்கு நீங்க ஏதாவது ஒரு முறைய ஃபாலோ பண்றீங்களா? யாராவது அப்படி கேட்டா சொல்றதுக்கு நமக்கு ஏதாவது பிராக்டிகல் டிப்ஸ் இருக்கா? இல்லங்க நான் கவலையா இருக்கும்போது இந்த மாதிரி நடந்துக்குவேன்னு சொல்றதுக்கு ஏதாவது முறை இருக்கா? இருக்கு. அது எல்லாமே அல்லாஹ் காட்டித் தராத வழிமுறைகளா இருக்கு. இன்னைக்கு ஒரு மன கஷ்டம், ஒரு கவலைனா ஃபோன் எடுத்து ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சோம். அது பார்க்கிற வரைக்கும் நமக்கு வேற எந்த சிந்தனையும் வராது. ஒரு படம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. கேட்டா, இது பார்க்கும்போது எனக்கு ரிலாக்ஸா இருக்கு. வேற எந்த யோசனையும் எனக்கு வரல. எனக்குரிய பிரச்சனைகள் பத்தி எனக்கு தோணவே இல்ல. இருக்குதானே? அப்ப இறைவன் காட்டித் தராத வழிமுறைகள நம்ம எவ்வளவு விஷயங்கள் நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். நம்மளுடைய வலிகளை மறக்கிறதுக்காக. ஒரு சிலர் நமக்கு ரொம்ப கவலையா இருந்தா உடனே பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஃபோன் பண்ணி தனக்கு நண்பர்கள் கிட்ட பேசி புலம்புறது அவங்களுக்கு அது ஒரு ஆறுதல். கேட்டா ஏம்மா இப்படி புலம்புறீங்க? இல்ல ஒரு 2 தடவ புலம்பிட்டேன்னா எனக்கு ஃப்ரீ ஆயிரும் மனசு. இததான் நம்மளுடைய கவலைகள்ல இருந்து வெளிவர யுக்திகளா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஒண்ணு படம், பாட்டு, சினிமா, சீரியல்னு நம்மளுடைய நேரத்தை செலவழிக்கிறது. இன்னொன்னு புலம்பி தவிச்சா நம்மளுடைய வேதனை குறைஞ்சிரும்னு நம்ம நினைக்கிறது. 3வது வாட்ஸ்அப்ல விதவிதமான சோகமான ஸ்டேட்டஸ்கள் வைக்கிறதன் மூலமா நம்மளுடைய வலி குறையிறதா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். 4வது ஷாப்பிங் போறதுனால நம்மளுடைய வலி குறையிறதா நினைக்கிறோம். எத்தனை பேர் இன்னைக்கு கவலையா இருக்கிறதுன்றதுக்காக ஷாப்பிங் போறாங்க. கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வந்தா ரிலாக்ஸா
அத ஒரு சில யுக்தியா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் ஹேபிட்ஸ சேஞ்ச் பண்ணா, காலையில எந்திரிச்சு ரெகுலரா வாக்கிங் போணும், ரெகுலரா எக்சர்சைஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணா என்னுடைய கவலை மாறிரும்னு நெனச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் மருந்து, மாத்திரைகள் எடுத்துக்கிறதால என்னுடைய கவலைகள் மாறிரும்னு நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா, இந்த நீங்க உங்களுடைய ஹேபிட்ஸ் மாத்துறது இருக்குல்ல, வெள்ளன நீங்க எந்திரிக்கிறது, வாக்கிங் போறது, இல்ல மருந்து சாப்பிடுறது, இது எல்லாமே உங்களுக்கு நிவாரணம் குடுக்கும். ஆனா, நிலையான ஒரு நிவாரணம் குடுக்காது. தற்காலிகமா இந்த சோதனையிலிருந்து வெளிவர்றதுக்கு தான் நிவாரணம் குடுக்கும். அடுத்து ஒரு சோதனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப நீங்க எங்க ஆரம்பிச்சீங்களோ அந்த 0ல போய் நிப்பீங்க. அதே மனவலி, அதே வேதனை, 0ல இருந்து திரும்ப ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த விஷயங்களோட சேர்த்து, இப்ப இருக்க மருத்துவம், விஞ்ஞான விஷயங்களோட சேர்த்து, இறைவன் சொல்லக்கூடிய முறைகளையும் நம்ம பின்பற்றினா மட்டும்தான், நம்மளுடைய கவலைகள்ல இருந்தும், நம்மளுடைய மன அழுத்தத்துல இருந்தும் நம்ம உண்மையா விடுபட முடியும். நிரந்தரமா விடுபட முடியும். இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்களேன். ஒரு ஒரு மனிதர் இருந்தாரு. அவருக்கு ரொம்ப கடுமையான பல்வலி. பல்வலி தாங்கிக்கவே முடியாது தானே. பல்லு வலிச்சா தலை வலிக்கும், காய்ச்சல் வரும், என்னென்னமோ செய்யும். அப்ப அவருக்கு கடுமையான வலி தாங்க முடியாம அவர் ஹாஸ்பிட்டல் போறாரு. அந்த டென்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய பல்ல வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷனா இருக்கு. அதுக்கு அந்த இன்ஃபெக்ஷன வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து எழுதி குடுக்குறாங்க. 2 மருந்து எழுதி தராங்க. 1 ஆன்டிபயோட்டிக். ஆன்டிபயோட்டிக்னா என்னன்னு தெரியும்ல? என்ன அந்த வலி எது ஏற்படுத்துதோ அந்த விஷயத்த அழிக்கிறது. அங்க இருக்கக்கூடிய கிருமிகள அழிக்கிறதுக்கான மருந்து தான் ஆன்டிபயோட்டிக். அப்ப அந்த இன்ஃபெக்ஷன போக்குறதுக்கு ஒரு மருந்து தராங்க. இன்னொன்னு வலிய போக்குறதுக்கு ஒரு மருந்து தராங்க. ஆனா இந்த மனிதர்கிட்ட 2யுமே வாங்குறதுக்கான காசு இல்ல. அப்போ உடனே இந்த டாக்டர் சொல்றாங்க, "உங்களால 2 மருந்த வாங்க முடியாட்டி பரவால்ல. 2ல ஏதாவது 1 வாங்கிக்கோங்க. எது உங்களுக்கு தேவையோ அத நீங்க வாங்கிக்கோங்க." அப்படின்னு சொல்றாங்க. உடனே இப்ப இந்த மனிதர் என்ன முடிவு பண்றாருன்னா, நமக்கு வலி மருந்து இருந்தா போதும். இப்போ வலிக்காம நமக்கு இருக்கணும் போதும். ஆன்டிபயோட்டிக் வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு, வலி மருந்த மட்டும் வாங்குறாரு. வலி மாத்திரை மட்டும் வலிக்கும் போதெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்காரு. வலி குறையுது, போடுறாரு, வருது, திரும்ப போடுறாரு, வலி குறையுது. கொஞ்ச நேரத்துல வலி வருது, மாத்திரை போடுறாரு. இப்படியே இருக்கு. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. கடைசியில அந்த பல் வலியின் காரணமா அவர் இறந்தே போயிடுறாரு. ஏன் இறந்தாரு? என்ன தவறு இவர் செஞ்சாரு இப்போ? சாட்ல ஆன்சர் பண்றீங்களா? இந்த மனிதர் இறந்து போனதுக்கு என்ன காரணம்? அவர்தான் ட்ரீட்மெண்ட் பார்க்க போனாரு. டாக்டரையும் பார்த்தாரு. ஆனாலும் அவர் இறந்து போயிட்டாரு. ஏன்? ஆ என்ன அந்த நோய்க்கு காரணமோ, அது அங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கப்படல. அந்த கிருமி போக்கப்படல. வெறும் எண்ணெய் மட்டும் தான் எடுத்துக்கிட்டாரு. வலி நிவாரணி மட்டும் தான் அவர் எடுத்துக்கிட்டாரு. அப்போ இன்னைக்கு சூழல்ல நம்ம கடைப்பிடிக்கிற எல்லா யுக்திகளுமே இந்த பல்வலிக்காரர் சாப்பிட்ட வலி மாத்திரை மாரி தான். நீங்க கொஞ்ச நேரம் தூங்குறது, ரிலாக்ஸா இருக்கிறது, நீங்க வாக்கிங் போறது, நீங்க பாட்டு கேட்கறது, நீங்க ஷாப்பிங் போறது, உங்க 2 பேர் உங்க நண்பர்கள் கிட்ட பேசுறது, இது எல்லாமே இப்ப பெயின் கில்லரா, ஆன்டிபயோட்டிக்கா உங்களுக்கு? பெயின் கில்லர். தற்காலிகமா அந்த வலிய போக்குமே தவிர, நிரந்தரமா நம்மளுடைய மன அழுத்தத்தையும், நம்ம மன வலியையும் இது போக்காது. அப்ப நிரந்தரமா நம்மளுடைய மனம் அமைதியாகணும், ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஒரு ஒ- ஒரு 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 நிமிஷம் கண்ண மூடி எல்லாருமே ஆன்லைன்ல நீங்க இருந்தாலும் எந்த வேலையில இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஒரு 30 செகண்ட்ஸ் கூட வச்சுக்கோங்க. கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. உங்களோட மனசு எப்படி இருக்குன்னு கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. ரிலாக்ஸா காமா இருக்கா, இல்ல புயல் வந்த கடல் அலை மாதிரி இருக்கா? எப்படி இருக்கு? சின்சியரா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி உணர்றீங்க? அமைதியா இருக்கா உங்களுடைய உள்ளம்? இல்ல கண்ண மூடுனாலே என்னென்னமோ யோசனை, எதேதோ யோசனை, என்னமோ மாதிரி இருக்கு. அப்படி இருக்கா? சரி. அப்போ இந்த உள்ளம் அமைதியா இருக்கணும். அமைதியா இருந்தா மட்டும்தான் ஒரு இறை நம்பிக்கையாளர் அல்லாஹ்வை நெருங்குறதுக்கு பயனுள்ளதா இருக்கும். அமைதியா இல்லாம நெறைய குழப்பமாவும், நெறைய கவலைகளையும் நம்ம உள்ள போட்டு வச்சிருந்தோம்னா, அங்க இறை சிந்தனைக்கு இடம் இருக்குமா? ஒரு 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 பாட்டில் நீங்க எடுத்துக்கோங்க. அந்த பாட்டில்ல முக்கியமா வைக்கணும் ஒரு பொருள்.
அந்த முக்கியமான பொருள் உடையாம இருக்கிறதுக்காக அதை சுத்தி காட்டனு இல்ல நிறைய துணி எல்லாம் நம்ம வைக்கிறோம். ஆனா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, தேவைக்கு அதிகமான துணியை உள்ள திணிச்சு வச்சுட்டோம். அந்த பொருள் வைக்கிறதுக்காக இடமே இல்லாத அளவுக்கு உள்ள துணிகளை திணிச்சு வச்சுட்டோம். இப்ப அந்த பொருளை உள்ள வைக்க முடியுமா? முடியாது. முக்கியமான பொருள் இப்ப பாட்டிலை விட்டு வெளியில தான் இருக்கும். இப்ப அதே போலதான் நம்மளுடைய உள்ளம். கவலை, பிரச்சனை, மன அழுத்தம், சிந்தனை, பயம், பதட்டம், இப்படி எல்லா கவலைகளையும் போட்டு டம்ப் பண்ணி ஒரு இதயத்துல வச்சிருந்தீங்கன்னா, அந்த இதயத்துக்கு அல்லாஹ்வை பத்தி யோசிக்கிறதுக்கு இடம் இருக்குமா? இறைவன் யார் அப்படிங்கறது அந்த உள்ளம் யோசிக்குமா? என்னுடைய இறைவன் எனக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கான் அப்படிங்கிறத பத்தி அந்த உள்ளம் ஏதாவது யோசிக்குமா? தன்னுடைய இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய இதயமா அது இருக்குமா? இருக்காது. ஏன்னா இதுக்கெல்லாம் அதுக்கு நேரமே இல்லையே. ஏன்னா அதனோட அந்த இடம் தான் ஃபுல்லா டம்ப் பண்ணி போட்டு வச்சிருக்கோமே. தேவையில்லாத குப்பைகளால நிறைச்சு வச்சிருக்கோமே. அப்போ இந்த குப்பைகள் எல்லாத்தையும் வெளியில எடுக்கணும். இந்த மன அழுத்தத்தை போக்கணும்னா, நமக்கு டெம்பரவரியா ரிலீஃப் தரக்கூடிய பெயின் கில்லர் தேவையில்ல. என்ன வேணும்? நிரந்தரமான நிவாரணம் அளிக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் நமக்கு தேவை. அந்த கிருமிய அந்த இடத்துல இருந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் தேவை. அப்ப எது அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்? அப்போ ஒரு ஆன்டிபயோட்டிக்கோட சேர்த்து ஒரு பெயின் கில்லரையும் நீங்க எடுத்தாதான் உங்களுக்கு முழு நிவாரணம் கிடைக்கும். வெறும் பெயின் கில்லரால எந்த யூஸுமே கிடையாது. இப்ப இந்த ஆன்டிபயோட்டிக் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய வழிமுறைகள். அததான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டான். என்னிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக நல்வழியை காட்டும் அறிவுரைகள் வரும்போது, யார் என்னுடைய வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். அப்போ நம்ம மனசு அமைதியா இருக்கணும், இல்ல நம்ம மனசு நிதானமா இருக்கணும் அப்படின்னா, நமக்கு என்ன தேவை? எதனால மட்டும்தான் அந்த மன அமைதி கிடைக்கும்? இப்ப இந்த ஒட்டுமொத்த உலகமும் தேடி அலையக்கூடிய மன அமைதி யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ் கிட்ட இருக்கு. அல்லாஹ்வுடைய வழிமுறைகள்ல இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்த வழிமுறைகள்ல இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இந்த வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் வரக்கூடிய ஒவ்வொரு வகுப்புகள்லயும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். என்ன பண்ணணும்? என்ன பண்ணா நம்ம ரிலாக்ஸா இருக்கலாம்? என்ன பண்ணா நம்மளுடைய உள்ளம் அமைதியா இருக்கலாம்? சலனமே இல்லாத கடல் அலை எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? ரொம்ப வேகமா ஆர்ப்பரிச்சுட்டு வரக்கூடிய கடல் அலையை விட அழகா ஒரு அளவு உயரத்துல வந்து நம்ம காலை தொட்டுட்டு திரும்ப போயிட்டு திரும்ப அதே மாதிரி ஈவனா வந்துட்டு போற கடல் அலை எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? அப்ப நம்மளுடைய மனசு அது மாதிரி இருந்தாதான் நம்மளும் நிதானமா இருக்கணும். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் கவலைகள் வந்தாலும் அத பெரும் அலை மாதிரி பெருசா ஆக்கிராம அந்த சின்னதாவே அதை அமுக்கி அதை எப்படி நம்ம பேலன்ஸா கொண்டு போறது, அதுக்கு அல்லாஹ் நமக்கு என்னென்ன வழிமுறைகள் சொல்லி கொடுத்திருக்கான் அப்படிங்கறதான் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புகள்ல பார்க்க போறோம். அதனுடைய ஒரு முன்னோட்டமா தான் இன்றைய வகுப்பை நம்ம பார்த்தோம். சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க குரூப்ல கேட்கலாம். இல்ல இப்போ நீங்க சாட்ல கேட்கறதா இருந்தாலும் கேட்கலாம். அப்போ உள்ளங்களை படைத்த நம்மளுடைய ரப்பு தான் அந்த உள்ளத்துக்கான நிவாரணம் தரக்கூடிய மருத்துவராகவும் இருக்க முடியும். அப்போ அந்த மருத்துவர் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி நம்மளுடைய உள்ளங்களை அமைதியா வச்சுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனக்கும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அமைதியான உள்ளத்தோடு நாளை மறுமை சொர்க்கத்தில் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடும் நான் என்னுடைய குடும்பத்தாரோடும் நுழைய வல்ல ரஹ்மான் கிருபை செய்ய வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட இந்த அமர்வை நிறைவு செய்கிறேன். வாஹிரதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.